செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் புனித அந்தோணியார் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விழாவில் மாடுகள் முட்டியதில் 3 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். உயர்நீதிமன்ற உத்தரவில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு இடையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல், மதுரை, அலங்காநல்லூர், பாலமேடு, திருச்சி, லால்குடி, புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட பல ஊர்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்தன. 150 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்ட இந்த ஜல்லிக்கட்டில் காளைகள் சீறி பாய்ந்தன. இதில் லால்குடியை சேர்ந்த காளை மட்டும் 15 நிமிடங்கள் வீரர்கள் யாரையும் பிடிக்க விடாமல் நின்று விளையாடியது. வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க காசு, வெள்ளிக்காசு, பணம், டிவி, வாட்ச் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. மாடுகள் சீறி பாய்ந்து முட்டியதில் 8 வீரர்கள் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. போட்டியின் இடையே புதுக்கோட்டையைச் சேர்ந்த காளை ஒன்று சீறி பாய்ந்து திண்டுக்கல்லில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் நின்றபோது அந்த வழியே வந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் அந்த காளை மீது மோதியது. இதில் அந்த காளை தூக்கி எறியப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தது. காரைக்கால் கடற்கரை ஓரமாக லட்சக்கணக்கான மீன்கள் சேர்த்து கரை ஒதுங்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் கடற்கரை ஓரமாக கெளுத்தி மீன் என்று அழைக்கக்கூடிய லட்சக்கணக்கான கடல் மீன்கள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காரைக்கால் மீனவரும் புதுச்சேரி மாநில மீனவ சங்க தலைவருமான ராஜேந்திரன், தமிழக மற்றும் புதுவை அரசுகளால் தடை செய்யப்பட்டுள்ள சுருக்கு வலை பயன்படுத்தி மீன்களை பிடித்த சிலர் தேவையான மீன்களை எடுத்துக்கொண்டு தேவையற்றவற்றை கடலில் போட்டு சென்றிருப்பதாக குற்றம் சாட்டினார். கோடிக்கணக்கான கெளுத்தி மீன் செத்து ஒதுங்கி கிடக்கு. இது எதனால செத்து ஒதுங்கி கிடக்குன்னா, இங்க அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைன்னு ஒரு வலையை வச்சு இது திருட்டுத்தனமா அந்த மீனை பிடிக்கிறாங்க. போட்ல ஏத்துற மீன் வரைக்கும் ஏத்திக்கிட்டு மீதியை கடல்ல அப்படியே கொட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு மீன் 500 இருந்து 700 ரூபா வரைக்கும் போகும். இப்போ கோடிக்கணக்கான மீன் இப்போ செத்து அழிஞ்சு கிடக்குங்க. தற்போது இறந்த மீன்கள் 10 டன் எடை கொண்டது என்றும் இதன் மதிப்பு சுமார் 40 லட்சம் முதல் 50 லட்சம் வரை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகள் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி தங்கள் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி வருவதால் பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் விழிப்புடன் இருந்து தங்கள் பிள்ளைகளை கட்டுப்பாட்டுடன் வளர்க்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரி ஆலோசனை தெரிவித்துள்ளார். திருப்பூர் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர், விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவிகள் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக எதிர்காலத்தில் தங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடுகின்றனர் என்றார். விடுதிகளிலே வசிக்கக்கூடிய மாணவர்களை பார்த்தோமானால் ஒரு சில மாணவர்கள் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி தங்களுடைய எதிர்காலத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய நிலைமை தங்கள் பிள்ளைகளுக்கு நேராமல் இருக்க பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் கண்டிப்புடன் இருந்து கட்டுப்பாட்டை மீறாமல் படிப்பில் கவனம் செலுத்தும் வகையில் வளர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விழுப்புரம் அருகே மின் கசிவால் 5 வீடுகள் எரிந்து சாம்பலானதில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. விழுப்புரம் மாவட்டம் பூசாரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஸ்வநாதன். இவரது வீட்டில் நேற்று மின் கசிவு ஏற்பட்டதின் காரணமாக திடீரென்று தீப்பிடித்தது. இந்த தீ மளமளவென எரிந்து அருகில் இருந்த மற்ற வீடுகளுக்கும் பரவியது. இதனை அறிந்த தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் 5க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தது. இதில் 10 பவுன் தங்க நகை, 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து வீணானது. ஒரு 4 மணி அளவில் தீப்பிடிக்க ஆரம்பிச்சுது. மின்கசிவு காரணமா இந்த தீ விபத்தினால மண்ணு விஸ்வநாதன் வீட்டில் ஆரம்பிச்சுட்டு பக்கத்தில் இருந்த விட 4 வீட்டை தொடர்ந்து கவர் பண்ணிச்சு. ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணோம். அங்கேருந்து ஃபயர் சர்வீஸுக்காரங்க வந்தாங்க. ஒரு 2.5-3 மணி நேரம் போராடியும் தீயை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. மதிப்பு கணக்கு பண்ண போனாக்கா எல்லா வீட்லையுமே ஒரு பொருள் எடுக்க முடியாதனால நான் ஒரு 30-35 லட்சத்துக்கு மேலே சேதாரம் ஆயிருக்கு சார் இந்த இடத்துல. இதேபோல் திண்டுக்கல்லை அடுத்துள்ள முருகபவனம் என்னும் பகுதியில் சக்தி என்பவருக்கு சொந்தமான டயர் மற்றும் வெல்டிங் கடையில் தீப்பிடித்ததில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. பழனி ரோட்ல ஒரு டீசல் ஒர்க் ஷாப், மோட்டார் டீசல் ஒர்க் ஷாப்ல தீப்பிடிப்பு எரிவதாக எங்களுக்கு தகவல் வந்துச்சு. திண்டுக்கல் நிலையத்திலிருந்து 2 வண்டிகள் மூலம் தண்ணீர் அடிக்கப்பட்டு தீ முற்றிலும் அணைக்கப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்த துறவி அரவிந்தர் பற்றி தவறான நூல் எழுதிய அமெரிக்காவை சேர்ந்தவரை ஆசிரமத்தில் இருந்து வெளியேற்ற வலியுறுத்தி புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமம் முன் பக்தர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
எழுத்தாளராகவும் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் சிறந்த ஆன்மீகவாதியாகவும் இருந்து அனைவரையும் கவர்ந்தவர் அரவிந்தர். புதுச்சேரியில் உள்ள அவருடைய ஆசிரமம் உலக புகழ் பெற்றது. அரவிந்தருக்கு பல்வேறு நாடுகளில் பக்தர்கள் உள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த பீட்டர் ஹீக்ஸ் என்பவர் அரவிந்தரை பற்றி எழுதிய புத்தகத்தில் அவரை பற்றி தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளதால் அந்த புத்தகத்தை வெளியிட அரவிந்தரின் பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சர்ச்சைக்குரிய புத்தகத்தை எழுதிய அமெரிக்காவைச் சேர்ந்த பீட்டர் ஹீக்ஸ் ஆசிரமத்தில் தங்கியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அரவிந்தருக்கு களங்கம் ஏற்படுத்தியவரை ஆசிரமத்தில் இருந்து வெளியேற்றி அமெரிக்காவிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆசிரம வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரமத்துடைய குருவான மதரையும் அரவிந்தரையும் கொச்சைப்படுத்தி புத்தகம் எழுதிய அமெரிக்காவை சார்ந்த பீட்டர் ஹீவ்ஸை அவர்கள் ட்ரஸ்டீஸ் அடைக்கலம் கொடுத்து வருகிறார்கள். அதனால் பீட்டர் ஹீவ்ஸை ஆசிரமத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்றும் ஆயுள் கால ட்ரஸ்டீஸ் பதவி விலக வேண்டும் என்றும் தொடர்ந்து இன்றும் நாளையும் செவ்வாயும் நடத்துகிறார்கள். திருவள்ளூர் அருகே போலி குளிர்பானம் தயாரித்து விற்பனை செய்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ரெட்டில்ஸ் மொண்டிமா நகரைச் சேர்ந்தவர் சார்லஸ். இவர் போலி குளிர்பானங்களை விற்பனை செய்வதாக திருவள்ளூர் நகர போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்தது. இதன் பேரில் சார்லஸை போலீசார் பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது அவர் ரெட்டில்ஸ், திருவள்ளூர், பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை ஆகிய நகரங்களில் உள்ள அரசு மதுபான கடைகளுக்கு போலி குளிர்பானங்களை விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து சார்லஸை போலீசார் கைது செய்து அவர் தனது வாகனத்தில் கொண்டு வந்த போலி குளிர்பானங்களையும் அதனை தயாரிக்க பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் 3 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு சுமார் 1 லட்சம் ரூபாய் ஆகும். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பெட்ரோல் பங்க் ஒன்றில் கொள்ளையடித்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள், வீச்சரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளனர். பன்ருட்டியை அடுத்த கொள்ளுக்காரன் குட்டை அருகே பெட்ரோல் பங்கில் கடந்த சில தினங்களுக்கு முன் துப்பாக்கி முனையில் கொள்ளை நடந்தது. இதில் சம்பந்தப்பட்ட 4 பேர் பன்ருட்டி கெடிலம் ஆற்றுப்பாலம் அருகே கொள்ளையர்கள் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு போலீசார் விரைந்து சென்று கொள்ளையர்கள் 4 பேரையும் கைது செய்தனர். விசாரணையில் அவர்களது பெயர் பிரகாஷ், தினேஷ், நடராஜன், ராமராஜன் என்பதும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கைத்துப்பாக்கி, தோட்டாக்கள், வீச்சரிவால் மற்றும் மோட்டார் சைக்கிள் மற்றும் தங்கச்சங்கிலியை போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த பெட்ரோல் பங்க் ஊழியரை துப்பாக்கியால் சுட்டு பயப்படுத்திட்டு 55,000 ரூபாய் கேஷ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதன் அடிப்படையில் இவங்க சப் இன்ஸ்பெக்டர் துரத்திட்டு போய் செல்வம் அப்படிங்கிற ஒரு குற்றவாளியை பிடிச்சாங்க. மீதி பிரகாஷ், தினேஷ் 2 பேரும் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இதில் பிரகாஷ்ங்கிறவன் மும்பையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றவாளி. அவங்ககிட்ட தான் துப்பாக்கி இருந்தது அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு இருந்தது. அவன்கிட்ட துப்பாக்கி, கை துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது சாதாரண துப்பாக்கி இல்லை, ஜெர்மன் மேடு ரெகுலர் துப்பாக்கி, கள்ள துப்பாக்கி இல்லை, நல்ல ப்ராப்பர் துப்பாக்கி தான் இது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் 59ஆம் ஆண்டு ரத உற்சவ திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் தரிசனம் செய்தனர். கிரிக்கெட் கைவிட்டாலும் ஹாக்கி தலை நிமிர வைத்தது. பிரான்ஸை வென்று ஒலிம்பிக் போட்டியில் இடம்பெற்றது இந்தியா. விவரம் இடைவேளைக்கு பிறகு.